அன்பான தமிழர்களே, இந்த விடயத்தின் முதற் பகுதியில் பொங்கல் பண்டிகை என்பது மகாபாரத போரின் வெற்றி விழா என்றும் அதன் ஒவ்வொரு நாளின் சிறப்பையும் அவற்றிற்கு நான் முன்மொழிந்துள்ள புதிய பெயர்களையும் பார்த்தோம். இன்று இராமாயணம், மகாபாரதம், களப்பிரர் யுத்தம் ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் இரண்டாம் முறையாக நடத்தி கொண்டுள்ளான் யூதன். அதனால்தான் அன்று இராமாயணத்தில் ஊட்டி மலையாகிய சீதையை அக்னி பிரவேசம் செய்ததின் மறு ஆக்கமாக குரங்கணி மலையில் 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி தீ மூட்டி 20 பேரை கொன்றான். தீ நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 என்பதையும் எண்ணி பாருங்கள். நடந்த வருடத்தின் கூட்டுத்தொகையும் 11, நடந்த நாளும் 11. மார்ச் மாதமும் பரசுராமனை குறிக்கிறது. குரங்கணி மலையில் இந்த தீய சதியை யூதன் நிகழ்த்தியது இது இராமாயணத்தை குறிக்க வேண்டும் என்பதால்தான். மகாபாரத காலங்களில் பறை இசைத்து விலங்கினங்களை கொளுத்தும் பகுதியிலிருந்து துரத்திவிட்டு கூடுமானவரை உயிரினங்களுக்கு சேதமில்லாமல் காட்டை கொளுத்தினார்கள் பாண்டியர்கள். ஆனால் 2ஆம் மகாபாரதத்திற்காக அமேசான் காட்டை ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2019இல் கொளுத்தி ஏறத்தாழ 23 லட்சம் உயிரினங்களை தீயில் பொசுக்கினான் யூதன். இங்கு ஆகஸ்ட் என்ற 8வது மாதம் கிருஷ்ணனை குறிக்கிறது. 15ஆம் தேதி சகுனியை குறிக்கிறது. 2019ஆம் ஆண்டு பரசுராமனை குறிக்கிறது. அமேசான் காட்டை யூதன் கொளுத்தியது அது பச்சமம்மாவின் பூமி என்பதால்தான். பச்சமம்மா பூமியில் காட்டை கொளுத்தி உயிர்களை அழித்துவிட்டு அதே ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி வாட்டிகனில் பச்சமம்மாவிற்கு வழிபாடு நடத்தினான் இல்லுமினாட்டி போப். அதாவது தென்னமெரிக்க மக்களுக்கு பச்சமம்மா துணை இருக்கக்கூடாது, ஆனால் இல்லுமினாட்டிகளான தமக்கு அவள் துணை இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். இந்தியாவின் கேரளத்தில் கர்ப்பிணி யானை, சிவாலய பிரதேசத்தில் நந்தினி எனும் கர்ப்பிணி பசு ஆகியவற்றுக்கு உணவில் வெடி வைத்ததும் இதே காரணத்தால்தான். அதாவது பச்சையம்மா இந்திய மக்களுக்கு துணை இருக்கக்கூடாது, ஆனால் இல்லுமினாட்டிகளுக்கு அவள் துணை இருக்க வேண்டும் என்பதால்தான். இந்த மன நோயாளிகள் தெய்வங்களை எவ்வளவு அற்பமாக எடை போட்டுள்ளார்கள் பாருங்கள். இதற்கெல்லாம் அவர்கள் தண்டனை அனுபவிக்கும் காலம் தொலைவில் இல்லை. அதே 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தொடங்கப்பட்ட ஆஸ்திரேலிய காட்டுத்தீயில் பொசுங்கிய உயிர்களோடு 5000 ஒட்டகங்களையும் 5 நாட்களில் நீர் பற்றாக்குறை என்ற பெயரில் ஆஸ்திரேலிய அரசே கொன்றது. ஆஸ்திரேலியா என்பது இந்திரனோடு தொடர்பு கொள்கிறது என்பதையும் நினைவு கூறுங்கள். இதுபோன்ற அனைத்து தீச்சம்பவங்களும் 2ஆம் மகாபாரதத்தின் அங்கமாக யூதன் கொண்டாடிய போக்கி பண்டிகைதான் என்பதையும் எண்ணி பாருங்கள். அன்று விவசாயத்தை அழிக்க மகாபாரத போரை தொடங்கினான் சகுனி என்ற யூதன். 2ஆம் மகாபாரதம் நடைபெறும் இன்றும் விவசாயத்தை அழிக்கும் சட்டங்களை இந்த யூத பிராமண இல்லுமினாட்டி அரசாங்கம் இயற்றியுள்ளது. அதை எதிர்த்து கொடிய குளிரிலும் போராடும் கோடிக்கணக்கான விவசாயிகளின் குரலை இந்த பிராமண அரசு கேட்பதாக தெரியவில்லை. அன்றைய மகாபாரத காலத்தில் கொல்லம் மலைப்பகுதியின் கனிம வளங்களை கொள்ளையடித்து இரும்பாக்கி அதை காந்தாரத்திற்கு கடத்தினான் சகுனி. 2ஆம் மகாபாரதம் நிகழும் இன்று புதிய EIA சட்டங்களை இயற்றி கேள்வி முறை இல்லாமல் நமது மலைகளையும் காடுகளையும் கொள்ளையடிக்க வருகிறான் யூதன். ஆக விவசாயத்தை அழிக்கவும் கனிம வளங்களை கொள்ளையடிக்கவும் யூதன் மேற்கொள்ளும் முயற்சிகள்தான் அவன் கொண்டாடும் தைப்பொங்கல். நம்மையும் அறியாமல் மகாபாரத கிருஷ்ணனை கௌரவிக்கும் வகையில் நாம் காலங்காலமாக நிகழ்த்தி கொண்டிருந்த ஏறு தழுவலை, அதாவது ஜல்லிக்கட்டை அழிக்க அமெரிக்காவில் பீட்டா என்ற அமைப்பை 1980களில் தொடங்கினான் யூதன். இந்த திட்டத்திற்கு உறுதுணையாக இருக்கவென்றே ருக்மணி அருண்டேல் என்ற பிராமண பெண் 1968லேயே அனிமல் வெல்ஃபேர் போர்டு என்ற NGO அமைப்பை தோற்றுவித்தாள் என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்துதான் ஜல்லிக்கட்டை அழித்தொழிக்க முற்பட்டன. இதுதான் யூதர்கள் கொண்டாடிய மாட்டுப்பொங்கல். ஆனால் இதில் யூதன் மண்ணை கவ்வினான் என்பது வேறு கதை. இதே ருக்மிணி அருண்டேல்தான்
இந்திரனது சதுராட்டத்தை ஆட்டை போட்டு பரதநாட்டியம் என்று பெயர் மாற்றியவள். இது யூதனது 2ஆம் இராமாயணத்தை குறித்த நடவடிக்கை. மலை மக்களின் வேட்டை தொழிலை அடியொற்றி உண்டான கோட்டிப்புல் என்ற விளையாட்டை இராமாயணத்தை குறிக்கும்படி மாற்றியமைத்து அதையும் மகாபாரதத்தை குறிக்கும் வகையில் 5 நாள் டெஸ்ட் மேட்சாக பொங்கலின் போது அவனது காணும் பொங்கலாக இது நாள் வரை விளையாடி வந்திருக்கிறான் பார்த்தீர்களா? ஒரு நாள் போட்டிகளும் கூட அவ்வாறு கொண்டாடப்பட்டவையே. ஆக யூதனும் தனக்கே உரிய வகையில் பொங்கல் திருநாளை முழுதாக கொண்டாடி வந்திருக்கிறான். இது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தை குறிக்கும் வகையில் அமெரிக்காவில் அதே போன்ற நில அமைப்பு கொண்ட இடத்தில் புதிய யாழ், அதாவது நியூயார்க் என்ற நகரை தாபித்து அங்கு அன்றைய இலங்கையை குறிக்கும்படி உலக வர்த்தக மையம் என்ற வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் எனும் கட்டிடங்களை இலங்கையின் ஆசீவகத்தை குறிக்கும் வகையில் 7 கட்டிடங்களாக கட்டி அதில் ராவண இந்திரர்களை குறிக்கும் இரட்டை கோபுரங்களை விமானங்கள் மோதி இடித்ததாக கதை கட்டி இடித்து, கும்பகர்ணனை குறிக்கும் 7வது கட்டிடத்தையும் இடித்து பழியை ஈராக்கின் மீது போட்டு ஈராக்கை அழித்து அந்த நாட்டின் தங்கத்தை கொள்ளையடித்து பிறகு இலங்கையையும் 2009 அழித்தான் அல்லவா? இப்போது அதே உலக வர்த்தக மையத்தில் ஏற்கனவே இருந்த இடிபாடுகளை அகற்றிவிட்டு மகாபாரதத்தை குறிக்கும் வகையில் 9 புதிய கட்டிடங்களை கட்டியுள்ளான் என்பதை ஏற்கனவே நிறுவியுள்ளேன். அவற்றை மினி அணுகுண்டால் இடித்து ஈரானின் மீது பழி போட்டு ஈரானை அழித்து அதன் அணுகுண்டு சோதனைகளை முடக்கி பிறகு தமிழகத்தை அதன் அணு உலைகளை வெடிக்க வைத்து அழிப்பது அவனது மூல திட்டமாக இருந்தது. யூதன் எதிர்பாராத விதமாக ஈரான் ஏற்கனவே அணுகுண்டு தயாரித்து விட்டதால் அந்த திட்டத்தில் தோல்வியுற்ற யூதன் இப்போது வைரஸ் என்ற பிளான் B-ஐ கையில் எடுத்து அதிலும் கேவலமாக அம்பலப்பட்டு கொண்டுள்ளான். இந்த பிளான் B வைரஸ் திட்டத்தின்படி உலக மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி என்ற பெயரில் மரபணு மாற்று ஊசி போட்டு அனைவரையும் 5 அறிவு ஜீவன்களாக்க முனைந்து வருகிறான். நடக்கிற காரியமா இது? உலக மக்களையெல்லாம் அவன் தமிழராகவே பார்த்தான் என்பதை இராமாயணத்தின் மறு ஆக்கமான 1ஆம் உலகப் போரும் மகாபாரதத்தின் மறு ஆக்கமான 2ஆம் உலகப் போரும் நிறுவுகின்றன. இருப்பினும் அவனது முதன்மை குறி ஈடன் கார்டனின் சொந்தக்காரர்களான தென்னிந்திய தமிழர்கள்தான் என்பதை மறவாதீர்கள். ஆக காலங்காலமாக தமிழர்களாகிய நம்மை அழிக்க உலகளாவிய அளவில் திட்டங்கள் தீட்டிக் கொண்டுள்ளான் யூதன். 2004ஆம் ஆண்டின் சுனாமி, 2015 சென்னை வெள்ளம் என்று எண்ணற்ற சான்றுகளை காட்டலாம். தனுஷ்கோடி அழிப்பும் அவனது சோதனை முயற்சிதான் என்பதை மறவாதீர்கள். அது ராமன் அங்கு ஜலசமாதியானதற்கான பழிவாங்கலாகவே இருக்க வேண்டும். உண்மையில் அவன் நம்மை நீரால் அழிக்கும் ஒவ்வொரு தருணமும் ராமனின் ஜலசமாதிக்காக நம்மை பழிவாங்கும் நிகழ்வுதான். ஆனால் இவற்றையெல்லாம் சற்றும் உணராமல் எடுப்பார் கைப்பிள்ளையாக திராவிடத்தையும் ஆரியத்தையும் இதுவரை நம்பி நாசமாய் போனோம் என்பதை எண்ணி பாருங்கள். நம்மை அழிக்க வந்தவன் RSS என்றும் இந்து முன்னணி என்றும் திராவிடர் கழகம் என்றும் மேசன்கள் என்றும் தியோசபிக்கல் சொசைட்டி என்றும் அமைப்புகளை நிறுவி நம்மை அழிக்கும் திட்டங்களை தீட்டிக் கொண்டுள்ளான். ஆனால் தமிழர்களாகிய நாம் நமக்கென்று நம்மை தற்காக்கும் ஒரு இனவியல் அமைப்பு கூட இல்லாமல் அழிவுக்கு ஆளாகி கொண்டுள்ளோம் பார்த்தீர்களா? இதை முழுமையாக உணர்ந்து உருவாகியுள்ள தமிழன தற்காப்பு அமைப்புதான் 5ஆம் தமிழர் சங்கம். இதுவரை நிறுவியுள்ளபடி யூதனும் பொங்கல் பண்டிகையை அவனுக்கே உரிய வகையில் கொண்டாடி வந்துள்ளான் என்பதும் அது நம்மை அழிப்பதையே மையமாக கொண்டிருந்தது என்பதும் அப்படி அவன் திட்டமிட்ட அழிவுகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள உருவானதுதான் 5ஆம் தமிழர் சங்கம் என்பதை குறிக்கத்தான் பொங்கல் பண்டிகையும் 5ஆம் தமிழர் சங்கமும் என்ற விழிய தொகுப்பை படைத்தேன். எனவே 5ஆம் தமிழர் சங்கம் பற்றிய மறு வெளியீட்டை வெற்றி விழாவாகிய இந்த பொங்கல் பண்டிகை நன்னாளில் வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். சத்திய யுகமும் ஆசீவகமும் மீன யுகமும் எழுந்துள்ள இந்த காலத்தில் நாம் நமது பகையை வீழ்த்தி வாழ்வாங்கு வாழ்வோம் என்றும்
இந்த உலகையும் போர்களற்ற அமைதி உலகாகவும் வளங்கள் செழிக்கும் உலகாகவும் மாற்றுவோம் என்றும், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வகையில் உலகெங்கும் சகோதரத்துவம் வளர பாடுபடுவோம் என்றும் உறுதியளிக்கிறேன். கடந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் 5ஆம் தமிழர் சங்கம் தொடங்கப்பட்டது என்பதை நினைவு கூறுங்கள். பிறகு சில மாதங்கள் கழித்து உறுப்பினர் சேர்க்கைக்கான இணையதளம் வெளியிடப்பட்டது. ஆயிரக்கணக்கில் உறுப்பினர் சேர்ந்துள்ளனர். இணையதளத்தில் சில குறைபாடுகள் இருந்ததைத் தொடர்ந்து அதை மேம்படுத்தும் வேலைகள் இதுவரை நடைபெற்றதால் உறுப்பினர் சேர்க்கைக்காக சிறப்பு முயற்சிகளை நாம் இதுவரை மேற்கொள்ளவில்லை. இப்போது அந்த பணிகள் இன்னும் ஒரு கிழமைக்குள் நிறைவடையும் நிலையில் உள்ளன. ஆனால் உறுப்பினர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெறலாம். உறுப்பினர் சேர்க்கைக்கான திருத்தப்பட்ட இணைப்பு இங்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இணைப்பு இனிவரும் அனைத்து விடயங்களின் விவரண பட்டகத்திலும் கொடுக்கப்படும். இதுவரை நடந்த ஆரிய திராவிட சதி நிறைந்த ஆட்சிகளால் தமிழரில் பெரும்பான்மையோருக்கு முறையான சாதிச் சான்றிதழ் கொடுக்கும் வசதி இல்லை என்பதை அறிகிறோம். எனவே நமது திட்டத்தில் சில மாறுதல்களை செய்துள்ளோம். இப்போது சாதிச் சான்றிதழ் இல்லாத தமிழர்களும் கூட உறுப்பினராகலாம். ஆனால் இப்போதைக்கு அனைவருக்கும் தற்காலிக உறுப்பினர் அட்டை மட்டுமே கொடுக்கப்படும். அடுத்த 3 அல்லது 4 ஆண்டுகளில் சேர்ந்திருக்கும் ஒவ்வொரு உறுப்பினரும் தமிழர்தானா என்று உறுதிப்படுத்தி கொண்ட பிறகே நிரந்தர உறுப்பினர் அட்டை கொடுக்கப்படும். எனவே தமிழர் அல்லாதார் 5ஆம் தமிழர் சங்கத்தில் இணைவதில் பொருளில்லை என்பதை உணருங்கள். தமிழர் அல்லாதார் அவரவர்களுக்கான இனவியல் அமைப்புகளில் இணைந்து கொள்ளலாமே. 5ஆம் தமிழர் சங்கத்தில் சேர விரும்பும் ஒவ்வொரு தமிழரும் தங்களால் இயன்ற மாதச்சந்தாவை தவறாமல் ஒவ்வொரு மாதமும் செலுத்துபவராக இருக்க வேண்டும். 5ஆம் தமிழர் சங்கம் தமிழ் முதலாளிகளிடமிருந்தும் கூட எந்த நன்கொடையும் பெறாது என்பதை அடிப்படை கொள்கையாக கொண்டுள்ளது. ஏனென்றால் தமிழ் முதலாளிகளும் கூட யூதனின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதால் 5ஆம் தமிழர் சங்கத்தின் கருத்து மற்றும் செயல் சுதந்திரத்தை முன்னிட்டு இந்த முடிவை எடுத்துள்ளோம். எனவே 5ஆம் தமிழர் சங்கம் எளிய மக்களின் நன்கொடைகளை கொண்டு மட்டுமே எல்லா காலங்களிலும் இயங்கும். அறிவும் திறமையும் கொண்ட பணியாளர்களை கொண்டு இந்த இயக்கம் நடைபெறும் என்பதால் அவர்களுக்கு தகுதியான மாதச் சம்பளம் கொடுக்கவும், அனைத்து தமிழர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தவும் ஒவ்வொரு மாதமும் இயக்கத்திற்கு நிதி தேவை என்பதால் உறுப்பினர்கள் தவறாமல் மாதச்சந்தா செலுத்த வேண்டும். அப்படி உறுதி கொடுப்பவர்கள் மட்டுமே இந்த அமைப்பில் உறுப்பினராக இணையலாம். இணையும் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய உறுப்பினரை சேர்க்க முற்படுங்கள். இப்படி செய்தால்தான் 5ஆம் தமிழர் சங்கம் ஒரு பேர் இயக்கமாக விரைவில் வளரும் என்பதை உணருங்கள். இந்த சங்கத்தின் ஒவ்வொரு நிலை பணியாளர்களும் தமிழ்ச் சாதிகளின் மக்கட்தொகை விகிதாச்சாரப்படியே தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதால் இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான இயக்கம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். சாதி மதபேதம் இல்லாமல் அனைத்து தமிழர்களையும் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைத்து தமிழரின் மேம்பாட்டுக்கு அனைத்து வகையிலும் பாடுபடுவதே இந்த இயக்கத்தின் நோக்கம். 5ஆம் தமிழர் சங்கம் சிவபெருமான் தொடங்கிய 1ஆம் தமிழ்ச்சங்கம் போல, முருகப்பெருமான் தொடங்கிய 2ஆம் தமிழ்ச்சங்கம் போல, பரதராஜனாகிய திருமால் தொடங்கிய 3ஆம் தமிழ்ச்சங்கம் போல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நிலைத்திருக்கும்படி தன்னலமற்ற அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த அர்ப்பணிப்பாளர்களை மட்டும் தேர்வு செய்து கட்டமைக்கப்படுகிறது. 5ஆம் தமிழர் சங்கத்தில் உறுப்பினராக சேர விவரண பெட்டகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் இணைப்பை சொடுக்குங்கள். முடிப்பதற்கு முன்பு சில வார்த்தைகள். உலக அரசாங்கங்கள் அனைத்தும் தற்போது யூதனின் கட்டுப்பாட்டிலேயே இயங்குகின்றன. யூதன் உலக மக்களை அழிக்க எண்ணுகிறான். எனவே உலக அரசாங்கங்கள் மக்களை அழிக்க துணை நிற்கின்றனவே ஒழிய வாழ வைக்க அல்ல. எனவே யாருமே தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதீர்கள், தொலைக்காட்சிகளையும் பார்க்காதீர்கள். தமிழர்களே, இது கடவுளரின் பூமி. நம்மை நமது கடவுளர் காத்து நிற்பதால்தான் கலிகாலத்திலும் கூட யூதனால் நம்மை அழிக்க முடியவில்லை. இப்போது காலமும் மாறிவிட்டதால் யூதன் வீழ்வதும் உலகம் அவனது ஆதிக்கத்திலிருந்து மீள்வதும் உறுதி.